ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமாவோட வந்திருக்கேன். எடுத்தோன்னே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை கை கால் கண்ணெல்லாம் கட்டி போட்டுட்டு கட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அங்கே வந்து உணர்வுகளை தூண்டுற அந்த ஸ்மெல் உண்டான பர்ஃப்யூம் மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தா யாருன்னு நம்ம ஹீரோயின் தான். அப்படியே கையில் ஒயினை குடிச்சிட்டு நம்ம ஹீரோ நோக்கி வராங்க. வந்து அவங்கள ரேப் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. யார் இது, உன்னோட பர்பஸ் என்ன, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு நம்ம ஹீரோ கோவமாக கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் பதிலே சொல்ல, இப்போ நின்று எனக்கு பதில் சொல்லிட்டு போறியா இல்லையான்னு கேட்குறாங்க. நீ எத்தனை நாளைக்கு நீ இப்படியே லாக் பண்ணி வைக்க போகிறதுக்கு 6 டேஸில் உன்னை ரிலீஸ் பண்ணிடுவேன், நீ தாராளமாக போய்க்கலாம் அப்படின்னாங்க. நில்லு, எனக்கு நீ யார் எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போகிறே இல்லையான்னு கேட்டதுக்கு நான் திரும்ப வந்து சொல்கிறேன், ஏன்னா நான் 6 நாள் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் போகிற இடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து எனக்கு இனிமேல் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. அந்த நர்ஸ் கூட இப்படி பண்ணாதம்மா, நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்ச நாள் வாழலாம்ல, இப்போ நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து காட்டி ஒரு 6 நாள் தான் வாழ முடியும்னு சொன்னதுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் என் லைஃப் நான் பார்த்துக்க போகிறேன்ட்டு போகிறாங்க. அப்போ சொல்லிட்டு போகிறாங்க, என் பேர் வந்து ஷென், நான் வந்து இன்னும் 6 நாள் தான் உயிரோடு இருக்க போகிறேன். நான் வந்து இந்த 6 நாள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுறதுக்காக என்னோடய 7 வருஷ க்ரஷ்ஷை வந்து நான் ஒரு லூஸு மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன். எதுக்கானா அந்த 7 நாள் அவர் கூட இருந்து என் லைஃப்பில் நான் செய்ய எல்லாத்தையும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்துட்டேன்னு சந்தோஷமாக வந்து பார்த்தா அங்கே கட்டி வச்ச இடத்துல எம்டியாக இருக்குது. பார்த்தா யாருமே இல்லை. நம்ம ஹீரோ வந்து வேகம் பின்னாடி இருந்து வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்கி அவங்கள அட்டாக் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோ கையில் கடிச்சு வச்சுறாங்க. என்ன பண்ணுற, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா ஒரு அழகான பொண்ணு. நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. கேட்குறாங்க, எதுக்கு நீ இப்படி பண்ணுன்னு கேட்டதுக்கு ஹாய் லியூ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார், என் பேர் ஷென் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்து பொறுமையாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நாய் மாதிரி கிடச்சிச்சுங்காட்டி மருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. ஐ எம் சாரி, இந்த தண்ணியை குடின்னு சொல்லி தண்ணி குடிச்சு நம்ம ஹீரோ குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு இப்போ சொல்லு, நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோன்னே, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நான் இப்போவே கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறப்போ, நோவே நீ இங்கேருந்து போக முடியாது, நீ என் கூட அடுத்த 5 நாள் இருந்துட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன லூஸா, நான் எதுக்கு உன் கூட 5 நாள் இருக்கணும், என்னால் இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போயிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னே. இல்லையே, நீ இங்கே இருந்து தான் ஆகணும், இங்கேருந்து நீ போக முடியாது அப்படின்னு சொன்னேன்னா, சரி எதுக்காகன்னு சொல்லு, ஏன்னா நான் சாக போகிறேன், கவலைப்படாத, நான் உன்னை ஹேட் பண்ண மாட்டேன், நீங்கள் தாராளமாக இருக்கலாம், 6 டேஸ் முடிஞ்சோன்னே நான் உன்னை விட்டுருவேன், இல்லை நீயே போய்க்கலாம், இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கெத்தாக சொன்னோன்னே, நம்ம ஹீரோ போடி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. பார்த்தா நீங்கள் இருந்து போகவே முடியாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு தலை சுற்றல் வந்துடுது. தண்ணியில் கூட மருந்து கலந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டே வந்து சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டே போயிட்டு அங்கே மூக்க தட்டி விட்டுட்டு, நீங்கள் இருந்து எங்கேயுமே போகக்கூடாது, 5 நாள் என் கூட தான் இருந்தே ஆகணும் மிஸ்டர் ஷென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே பெட்லேயும் தூக்கிட்டு போய் போட்டுடுறாங்க. அவங்கள திரும்ப ரேப் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எந்திரிச்சிடுறாங்க. ஹீரோ எந்திரிச்சு அவளே முறைச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க. அந்த ட்ராயிங் வந்து நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு அப்போவே புரிஞ்சுது, இவகிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு. ஆமாம், உனக்கு என்ன வேணும், எதுக்காக பண்ணேன்னு கேட்டதுக்கு என் கூட சேர்ந்து செத்து போயிறியான்னு கேட்டோன்னே, நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகிட்டார். சும்மா சொன்னேன், எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, என்ன, நான் செத்து போனதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்கை நீ எரிச்சிடணும், அதையே நான் எரிக்கணும், ஏன்னா 7 வருஷமாக உன்னை தான் நான் சீக்கிரட்டாக லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நம்ம ஹீரோக்கு என்ன 7 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் எதுவுமே பேசிக்கல, அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோ வந்துட்டு, எனக்கு நீ சொன்ன மாதிரி நான் கேட்குறேன், இப்போ எனக்கு பாத்ரூம் போடணும், கழட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னே, பாத்ரூம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க பேண்ட்டை கழட்ட, கம்முனரு, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், நீ சொன்ன மாதிரி நான் செய்கிறேன், தயவு செஞ்சு இதை கழட்டி விடு, நான் கை கட்டி விடு, நானே போய்க்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோன்னே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வந்து கையில் கட்டு அவுத்து விட்றாங்க. நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. பார்த்துப்போ தண்ணியாக இருக்குது, விழுந்துடாதன்ட்டு சிகரெட்லாம் எடுத்து குடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ வந்து விழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணோன்னே நம்ம ஹீரோ ஐயோ அம்மான்னு பயந்துட்டு போய் பார்த்தா அவரை காணோம். எங்கே காணோன்னு அதிர்ச்சியாக இருக்கிறப்போ நம்ம ஹீரோ பின்னாடி வந்து மண்டையிலே தட்டிட்டாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் மயங்கி அப்படியே கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டாரு. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண் முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். வந்துட்டு தேடி பார்த்து ஃப்ராடு, இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டான், இவனை நம்பித்தான் நான் கழட்டி விட்டேன், ஒரு 7 நாள் என் கூட நாள் இருக்க முடியாதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. இப்படி ஏமாற்றிட்டியோ, கடைசி 7 நாள் தான் நான் உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். எந்திரிச்சிட்டேவா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனுக்கு திரும்பி பார்த்து ஆச்சரியம், சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காரு அப்படின்ட்டு. அங்கே போய் 2 பேர் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே கன்வர்சேஷன் எதுவுமே இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்காங்க. சாப்பிடு அப்படின்னு, நீ ஓடி போயிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டோன்னே, கண்டிப்பாக நான் போயிடுவேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்போ உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போலையே அப்படின்னு கேட்டேன். நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு, உண்மையிலே நீ சாக போறியா அப்படின்னு கேட்டோன்னே, நீ நம்ப மாட்டியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு போய் அந்த சீட்டு கொண்டு வந்து, இதை பாரு,
இதை பார்த்தா உனக்கே திடீர்னு உட்காந்துட்டாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, சரி அதை பற்றி பேசாத, நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், அந்த மாதிரி பண்ணுறியா? நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி நடிச்சதா என்ன என்ன நம்ம ஹீரோ கிட்டனா, ஆமாம் இன்னும் ஒரு 7 நாள் நீ என்கிட்ட என்னை பிடிச்ச மாதிரி நடந்துக்க. ஏன் நடிக்க தானே சொல்கிறேன், அது உனக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. 7 நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன், நீ மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியதுன்னு சொல்லி கேட்டதுக்கு, என் லைஃப்பில் 7 நாள் நான் செய்யாத விட்டு எல்லாத்தையுமே செய்யணும், அதுக்காகத்தான் நீ இந்த வீடு எல்லாமே அப்படி சொன்னேன்னா. நம்ம ஹீரோவுக்கு அந்த நிமிஷம் என்ன சொல்லணும்னு தெரில, அப்படி அமைதியாக இருந்தார். ஓகே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் அவர் ஹீரோயினை ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பெட்டில் படுக்க வச்சு 2 கையும் கட்டி விடுறாரு. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு, எப்பவுமே லவ்வை கடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஒரு கிட்னாப் பண்ணிட்டா அவங்களுக்கு உண்மையில லவ் வந்துருமா? இதுக்கு நீ தானே அனுபவிக்க வேண்டாமா? ஒரு மனுஷனை கட்டி போட்டு அவன் எப்படி தூங்குவான்னு யோசிக்க வேண்டாமா? நீ அதுக்கு அனுபவின்ட்டு என்ன பண்ணுற, எனக்கு கழட்டி விட, எனக்கு தூக்கமே வராது ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னா, கொஞ்ச நேரம் நான் தனியாக படுத்து தூங்கு அப்படின்னு போகிறேன்னா, இல்லை நீ பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாத, நான் ஒன்றும் பேஷண்ட் கிடையாது, எனக்கு கழட்டி விடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு கோவமாக கத்துனாங்க. நம்ம ஹீரோ கண்டுக்காமல் வெளியே போய் படுத்துட்டாரு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையே பார்த்துட்ருக்காரு, பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயினை ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் கேட்டாங்க, என் மேலே சாஃப்ட் கார்னரா அப்படிலாம் சொல்லல. நம்ம ஹீரோயின் கேட்டாங்க. அவளை பார்த்துட்டு யோசிக்கிறேன், என்னோடய லைஃப்பில் நீ என்னோடய பெர்மிஷன் எல்லாமே உள்ள வந்துட்டு, ஆனால் இனிமேல் நீ வெளியே போக முடியாது, அதுக்கு போகிறக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போய் நான் அந்த டெலிஷியஸாக சமைக்கிறாங்க. 2 பேரும் சமைச்சிட்டு சூப்பராக சமைச்சிருக்குது, எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா சூப்பராக அவருக்கு ஊட்டி விட்டு அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப உட்கார வச்சு நம்ம ஹீரோன்னு பார்த்திங்கன்னா அவனை வந்து டிராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க. இந்த சட்டை கழட்டு பட்டனை கழட்டு சொல்லிட்டு, இப்போ நீ ஒழுங்காக வரைய போகிறே இல்லையா, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்குறேன்னு சொல்லியிருக்கில்ல, இப்போ ஒழுங்காக நான் சொன்னதை கேட்கணும் புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டாரு. அப்புறம் திரும்ப படுக்க வச்சு நம்ம ஹீரோவோட முதுகு மேலையில் வரைஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கடுப்பு, என்ன பண்ணுறா நம்ம வாக்கு கொடுத்துட்டுமேனு அவரும் அமைதியாக இருக்கார். நைட்டு 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்படிலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொன்னோன்னா நீ சொல்லு ஏன் இப்படி பண்ண அப்படின்னா, இந்த டைம் இந்த நிமிஷம் இந்த பூமி ஸ்டாப் ஆகிடக்கூடாதான்னு சொல்லுது, ஏன் உன் கூட கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு 7 நாள் தான் இருக்குன்றதுக்கு ஏன் நீ மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்குறாரு. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு அந்த நைட்டு பெட்டில் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கார், ஹீரோயின் காணோம். பார்த்தா வெளியே வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க, எல்லா ட்ராயிங்ஸ் எதுவுமே இல்லை, வீடு வெறிச்சோடி கிடக்கு. நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுச்சு, உண்மையில ஒரு கனவா, அவள் வந்துட்டு போனது கூட கனவாக தான் இருக்குமோ, அவள் காணலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. நீ எங்கே போன, நீ உயிரோடு இருக்கியா இல்லை செத்து போயிட்டேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போனேன், என் அனுமதி இல்லாமல் என் லைஃபுக்குள்ளே நீ வந்துட்டு இப்படி போயிட்டேன்ட்டு நம்ம ஹீரோக்கு வேறு ஒரே ஃபீலிங்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பல வருஷங்கள் போயிடுச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காரு வேகமாக போகுது. அது என்னென்னா நம்ம ஹீரோ தான் அந்த ஆடிஷனுக்கு போகிறாங்க. இது வந்து ஒரு லவ்வரோட பிக்சரு. இது வந்து உங்களோட லவ் வந்து அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், அவங்க லவ் பாருங்கள், அவங்க சுற்றி ஒரு லைட் பீம்னு சொல்லி அந்த பிக்சரோட ப்ரைஸ் வந்து 5 lakhsன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பிக்சர் தான் அங்கே விலைக்கு வந்திருக்கு. அது ஒரு ஆடிஷனுங்கிறங்காட்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அதை வாங்க தான் வந்திருக்காரு. வேகமாக வந்து எல்லோரும் ஒவ்வொரு வேலையை பார்த்தோன்னா பிடிச்சி போச்சு, ஒவ்வொரு வேலையை சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து கடைசியில் 10 மில்லியன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கேட்டு மற்றவங்களும் வந்து ப்ரைஸ் அதிகப்படுத்தி ஒரு ஆள் மட்டும் வாங்க நினைக்கிறப்போ நம்ம ஹீரோ கடைசியில் 500 மில்லியன் சொல்லி அந்த பிக்சரை வந்து வாங்கிடுறாங்க. எல்லோரும் டென்ஷனாக போயிடுறாரு. அந்த பிக்சரு வந்து நம்ம ஹீரோயின் வரைஞ்ச அவரோட பிக்சர் தான். அதனால் மற்ற யாருமே கேட்காம போயிட்டாங்க. அந்த டிராயிங்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட இருந்தது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதை யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு வந்துடுது. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், நீங்கள் டிராயிங் வரைஞ்சிருக்கீங்களாமே, அதை பார்க்க வந்ததுக்கு உங்கள் டிராயிங்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ, நான் அன்னைக்கே வேண்டான்னு சொல்லிட்டேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடணும், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு வருது சேல்ஸ் கேளு, சார் அந்த டிராயிங் வந்து அவங்களுக்கு விற்க விருப்பம் இல்லையாம்மா, அந்த டிராயிங் கேட்குறாங்கன்றதுக்கு இவ கத்துறா. எவ்வளோ தைரியம் இருந்தால் இல்லை யூச்சான்னு சொல்கிறதையே நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்களா, அவ்வளோ பெரிய ஆளா, அந்த பெயிண்டிங்கை ஒர்த்லெஸ் இல்லாத பெயிண்ட்டுக்கு அவங்க இந்த அளவு திமிர் பேசுகிறான்னு இவன் கத்திட்டு இருக்கிறப்போ, சரி இது வந்து பெயிண்டரோட ஓனர் சொன்னது, இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு அவள் சொன்னேன். என்னது பெயிண்டரோட ஓனர், அவளை பார்த்து எனக்கு இடத்துக்கு அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்றதுக்கு திரும்பி பார்த்தா ஹீரோயின் போன மாதிரியே இருந்துச்சு. நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போய் பார்த்தா அவளை காணோம். என்னடான்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வாய்ஸ் கேட்கும். உடனே வேகமாக அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை பேக் சைடு தெரியும் ஒரு ஆள் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ போய் அந்த பொண்ணு வந்து
கத்திட்டு இருக்கோம் அவங்ககிட்ட, யார்கிட்ட என் ட்ராயிங்கை நீ இங்கே வச்ச, நான் அந்த ட்ராயிங் விற்கிறதாவே இல்லை, எனக்கு அந்த ட்ராயிங் வேணும், உடனே கொண்டு வா, யார் வாங்கினாலும் எவ்வளோக்கு வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு மணி ஒரு பொருட்டே கிடையாது, இப்போ நீ கொண்டு வர இல்லைன்னு அவங்க கோவமாக கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போய் அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. நான் 2 பேரும் செஞ்சுக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னா 2 பேருக்குன்னு அப்படியே ஸ்டக் ஆகிடுது. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் சாதாரணமாக சிரிச்சுட்டு ஹாய் லுச்சு என்ன பண்ணி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அதிர்ச்சி எதுவுமே அவங்க முயற்சியும் இல்லை. அப்புறம் அந்த ஆள் வந்துட்டு சார் ரொம்ப வாங்க சார் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ட்ராயிங்கை உங்களுக்கே கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பை பண்ணுறதுக்கு வில்லிங் தான் இருக்குன்றதுக்கு நீ இன்னொரு ட்ராயிங்னு போய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குறியா? இல்லை அவங்க வந்து அந்த ட்ராயிங் கொடுத்துருவாங்க, ஒரு ப்ரோக்கன் பெயிண்ட்டுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே நம்ம ஹீரோயின் திட்டவும் அவன் உதச்சி ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொன்னான்னா சாரி சார் இப்படி பண்ண மாட்டேன்றதுக்கு எங்கிட்ட இல்லை அவகிட்ட மன்னிப்பு கேளுன்றதுக்கு ஓ அப்படியா சாரி மேடம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்கள் ட்ராயிங் கேட்டக்கூடாது, அந்த ட்ராயிங் உங்களுக்கே கொடுத்துறேன், நீங்களே வந்து ஒரு சிங்கிள் உமனாக குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் பண்ண தப்பு தான் நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி, என்னது குழந்தையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீ போ அப்படின்னோடனே இப்போ இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிற சுச்சுவேஷனை அச்சீவ் பண்ணுற பொண்ணு வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஓடி வருது. அம்மான்னு சொன்னால் நம்ம ஹீரோ வந்து அதே படிக்கிறாங்க. ஆமாம் இவர் யார் இதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இது இவ்வளோ நாள் என்னை விட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல. உடனே வந்து எனக்கு உங்களுக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, வேணா நீங்களே வச்சுக்க நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு போகிறாங்க. ஹீரோயின் போகக்குள்ள நீ போக முடியாது, உங்கள்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குது, நீ பேசாமல் எனக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம போக முடியாதுன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு வந்துருச்சு. ஆமாம் நீ யார், இந்த பணம் வந்து அவங்ககிட்ட கொடுங்க, இதை இந்த பெயிண்டிங்கோட ஓனர் நம்ம ஹீரோ சொன்னோன்னே இந்த ஆடிஷனில் எனக்கு விருப்பமே இல்லை, இந்த பெயிண்டிங் வேணால் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு காசெல்லாம் எது வேணால் நம்ம ஹீரோ போட்டுப்போ என்னது உனக்கு இவ்வளோ திமிரா, உன்னை யார் கேர் பண்ணிக்கிறா, நீ அவரோட இஷ்டம் இல்லாமல் இந்த மொக்க பெயிண்ட்டுக்கு காசு கொடுத்தாலும் நீ வேண்டாங்கிறியா, நீல ஒரு லோ கிளாஸ் பேர் உனக்குலாம் தெரியுமா சொன்னேன்னு அந்த குழந்தை எங்கள் அம்மா இப்படிலாம் நீ பேசாதீங்க, எங்கள் அம்மா புள்ளி பண்ணுற யாருமே எனக்கு பிடிக்காது, எங்கள் அம்மா புள்ளி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மா உன் பேர் என்னன்னு கேட்டேன்னா என் பேர் ஷென்லு, 2 பேர் நேமே வச்சுருக்கு. கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை ஹக் பண்ணு, நீங்கள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இருந்தாலும் இந்த பிடி பாய்ஸ்கிட்ட கேர்ள்ஸ் வந்து ஹக் பண்ணக்கூடாதுன்னு மம்மி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா ஏய் இந்த வயசில் நீ இவ்வளோ ரூடாக இருக்கியா, அவர் யாருன்னு தெரியுமா, அவர்கிட்ட நீ இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கோவம் பேசி நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. கொண்டாம்மா நீ பணத்தை அப்படி அந்த ஆள்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு மம்மி இந்த மாதிரி அவங்களுக்கு நீ ட்ராயிங் ஃப்ரீயாக கொடுக்காதீங்க, பணத்தை வாங்கிட்டே கொடுத்து இந்த பாப்பா வாங்கிக்கிச்சு. அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன கேட்குறாரு, அவள் என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கேருந்து எல்லாருமே அதிர்ச்சி. நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாமல் ஹீரோ சொல்லுங்கிறாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இந்த பெயிண்டிங் நீங்களே வச்சுக்கோங்க, நான் எதுவும் வேண்டான்னு நம்ம ஹீரோயின் போனோன்னா பக்கத்துலேருந்து கேட்குறா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அது உங்கள் குழந்தையா இருக்காது, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நமக்கு உங்களுக்கு நிச்சயமாயிடுச்சு, எத்தனை குழந்தை வேணாலும் நான் பெற்று கொடுக்குறேன், அவளை விட்டுருங்க, இப்போ அவளை உங்களுக்கு தான் பிடிச்சிடும், நீங்கள் அவளை தனியாக வச்சுக்கோங்க அப்படின்றதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் நீ இப்படி பேசலாம், அவள் உனக்கு மிஸ்ட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிச்சயத்தை இதோட நான் கேன்சல் பண்ணுறேன், இனிமேல் மூஞ்சி அப்படின்னு கதிலிட்டு நம்ம 2 பேருக்குள்ள பிஸ்னஸ் கட் ஆகிடுன்ட்டு கோபம் போனோன்னே நம்ம ஹீரோ அவளுக்கு வந்து என்னையுமே நீ பகச்சிக்கிறியா, அவங்களை எப்படி சேர வரேன்னு பாரு, நீ எனக்கு மட்டும்தான்டா புருஷன் அப்படின்ட்டு அவளும் கோபமாக கத்திட்டு போகிறா. அதுக்கப்புறம் பார்த்து ஒரு டாக்டர் இருக்கான், ஒரு ஆள் ஓடி போய் டாக்டர் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. என்னது 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா, நான் அன்னைக்கே சொன்னேன் அவங்க மீட் பண்ணாமல் பார்த்துக்க, நீ இப்படி வந்து சொல்கிறீன்னு அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு ஒரு கிளப்பில் இருக்காங்க. அவங்க விளையாண்டுருக்கிறப்போ ஏதோ பிளானை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க போல், அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணிடு பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, உடனே ஒரு ஷீட்டை தூக்கிட்டு கிளம்பி உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே போகக்குள்ள இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க கிட்டே போயிட்டு நீ யார் எதுக்கு வர நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் அவளை பார்க்க வந்திருக்கேன் அவகிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அவகிட்டலாம் பேச முடியாது, நீ எங்கிட்டே பேசுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை பார்த்து முறைச்சிட்டு இந்த பேப்பரை காமிச்சு அந்த பொண்ணு என்னோட குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சு, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் பாருன்னு சொல்லி காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. உடனே ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா, ஷீட்டை வாங்கிட்டு ஆமாம் இப்போ அதுக்கு என்ன 6 வருஷமாக அவளுக்கு வேண்டிய எல்லா செலவையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நான் பார்த்துப்பேன், நீ கிளம்பிட்டே இருங்கிறாங்க. இங்கே பாரு ஒழுங்காக போயிடும், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் அவகிட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னை மீறி தான் அவகிட்ட நீ போக முடியும், அவளோட பிஸ்னஸ் என்னோட பிஸ்னஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கையை போடுறா. நம்ம ஹீரோக்கு கடுப்பாகுது. திரும்ப ஹீரோயின் கிட்டே வரப்போ அப்பவும் கோவமாக ஒழுங்காக இங்கேருந்து போயிடும் குச்சி எடுத்து அடிக்க போகிற 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சத்தமாக சண்டை போடுறதா இருந்தால் வெளியே போய் போடுங்க அப்படிங்கிறாங்க.
நம்ம போலவா இங்கே இருக்க வேண்டாம் நம்ம அந்த ஃப்ரெண்டு சொன்ன உடனே எனக்கு இவங்ககிட்ட இருக்கிற இஷ்யூஸ்லாம் இன்றைக்கி முடிச்சாகணும் நீ அந்த சைடு போன்னு சொன்னோன்னே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அப்புறமேல் பேசலாம் இதுக்கு மேல் பேச வேண்டாம் சொன்னோன்னே அவன் உடனே காசை கொடுத்து இப்போவே பேசிதான் ஆகணும் இந்த காசை வச்சுக்கோ சொல்லி கொடுத்து நம்ம ஹீரோ கோவம் வந்துடுச்சு ஹீரோயினுக்கு. உடனே டஸ்ட்பின் எடுத்து காமிச்சு உங்கள் காசு இதுக்குள்ளே தான் போகும் நம்ம அப்புறமேல் பேசலான்னு சொல்லிட்டு அந்த காசை உள்ளே போட்டு மூஞ்சிலே கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோ கோவம் வந்து காசெல்லாம் கீழே போட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்தால நம்ம ஹீரோயின் வந்து பாருக்கு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோவோட அந்த நிச்சயம் பண்ண பொண்ணு இருக்காள் அவள் அங்கே இருக்கா. இவ கூட வந்து அந்த வில்லனுங்க ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. அவங்க இருந்துட்டு வந்து யாருன்னு சொல்லி இப்படி பார்க்குறீங்க அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது அவ்வளோ சேர்ந்து கொண்டு போடுங்க என்ன வேணால் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புகிறா. நம்ம ஹீரோயின் அப்படியே வரப்போ 4 அப்படி சுற்று போடுறாங்க. ஹாய் கேர்ள் உன்னை சூப்பராக அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு நீ இங்கேருந்து போகணும்னா இந்த ட்ரிங்க்ஸ் நீ குடிச்சே ஆகணும் என் பிரதர் பண்ணால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு குடிநேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வாங்கி குடிக்கிறா. குடிச்சக்கப்புறம் போகலான்னு போகிறக்குள்ளே நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் எங்களுக்கு கூட நீ என்ஜாய் பண்ண வேண்டாமா அதனால் நீ ஃபுல் பேரையும் குடிக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் முறைக்கிறாங்க. அப்படியே சிகரெட் எடுத்து பற்ற வேணும்னா பற்ற வச்சுட்டு என்னால் முடியாது நீ தள்ளி போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா அதெல்லாம் முடியாது நீ குடிச்சாதான் இங்கேருந்து போகணுன்னா அந்த பீரை வாங்கி அவனோட மண்டையிலேயே ஒரே அடி. திரும்ப எல்லோரும் அவங்கள வந்து அட்டாக் பண்ண வரப்போ நம்ம ஹீரோ வந்துடுறாரு. பார்த்தோடா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்து ஹீரோ வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் 2 பேர் சேர்ந்து வா அடிக்கலாம் பிரச்சனை இல்லைன்ட்டு எல்லாரையும் சேர்ந்து அடிச்சு ரத்த கலரி ஆகிடுச்சு எல்லாருக்கும். அப்புறம் அப்போது அங்கே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ண ரொமான்ஸ் பண்ணார். அவளை கிட்ட போய் இப்போ உண்மையை சொல்ல புரியலைன்னு கேட்டுட்டு உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகக்குள்ளே இங்கே வேண்டானோடனே நம்ம ஹீரோ அவங்களுக்குலாம் காசு தூக்கி போட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ உண்மையை சொல்லு அப்படின்றதுக்கு ஏன் எங்கே போனேன் என்னோட 7 வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் என் கண்ணில் காணாமல் போயிட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சு ஏன்னுட்டு போனேன் நீ செத்தே போட்டு நினச்சேன் தெரியுமா அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அப்போ அவங்க நைட்டு அந்த அன்னைக்கு ஒன்றா இருந்தப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அது வந்து இவங்க இந்த டாக்டர் இருக்காரில் அவர் தான் கூப்பிட்டுருப்பாரு. நான் உனக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் நீ உடனே கிளம்பி வா அது உன்னை உயிரோட காப்பாற்றிடும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிருப்பார். இப்போ அதை பற்றி யோசிக்கிறாங்க. அதை பற்றி எங்கிட்ட எதுவும் கேட்காத என்னால் சொல்ல முடியாது நம்ம மேற்கொண்டு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலவான்னு சொல்லிட்டு திரும்ப பிடிச்சி இழுத்து நைட்டு அவங்க கூட இருக்காங்க. அப்புறம் காலையில் பார்த்தா திரும்ப நம்ம ஹீரோ தொட்டு பார்க்குற பக்கத்தில் ஹீரோயின் காலை திரும்ப போயிட்டாளா அப்படின்ட்டு வீடை விட சுற்றி பார்க்குறப்போ அவங்க அம்மாவும் அவன் நிச்சயம் பண்ண பொண்ணும் வராங்க. வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க இவ்வளோ நீ வேண்டான்னு சொன்னியாம்மா டைவர்ஸ் பண்ணலான்னு சொன்னியாம்மா என்ன நினச்சிட்ருக்கேன்னு கேட்டதுக்கு அவள் இருந்துட்டு அப்போ தான் சொல்கிறான் பாருங்க ஆண்டி நம்ம எத்தனை வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னை போய் வேண்டான்னு சொல்கிறாரு நான் வெளியே எப்படி தலை காட்டுறது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம்னு பாருங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னான்னா நீ ரொம்ப டூ மச்சாக பண்ணிகிட்ருக்க எனக்கு ரீசன் சொல்லி ஆகணும் நீ அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க போறியா இல்லையே அவங்க அம்மா கிட்டேன்னா அம்மா நீ என்னோட மனைவிக்கு என்னோட குழந்தைக்கு தான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னா என்னது குழந்தையா ஆமாம்மா எனக்கு 6 வயசில் குழந்தை இருக்கணும்னா அவங்க அம்மா அப்படியே மாறிட்டாங்க. சரி பார்த்துக்கலாம் என்னான்ட்டு இப்படி சொல்கிறீங்க இங்கே பாரு அவன் வேண்டான்னு சொல்கிறான் அவங்ககிட்ட நான் என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்றதுக்கு அவளுக்கு கோவம் வந்துடுச்சு என்ன 2 பேர் சேர்ந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணுறேன்னு பாரு எங்ககிட்ட பேசுகிறப்போ நீ ஒழுங்காக பேசணும் தேவையெல்லாம் பேசிட்டு தான் உங்கள் குடும்பம் தான் அனுபவிக்க ஒழுங்காக இங்கேருந்து போகணுன்னா அவளுக்கு கோச்சிட்டு போயிட்டா. அப்புறம் ஹீரோ உண்மை அவட்டம் தப்பிக்கிறக்க போய் நேரத்துக்கு இல்லைம்மா அப்படின்ட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் என் குழந்தைக்கு எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சூப்பர் இப்போ எங்கே இருக்காங்க நேராக வரப்போ நானே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த டாக்டர் கிழமை நம்ம ஹீரோயினோட குழந்தையோட பேசிகிட்டு இருக்காங்க. விளையாண்டுக்கிட்டு இந்த பனானா சாப்பிட்டு பனானாலாம் கொடுத்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பாடி கடை கூப்பிட்டு இந்த குழந்தைய உள்ளே கூட்டு போகிறாரு. இப்போ அவள் எங்கே இருந்தாலும் உடனே வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பாடி கார்டு போய் சார் உங்களை வர சொன்னார் பாப்பா அங்கே தான் இருக்காளா அவன் கூட விளையாண்டுருக்காளா வர சொன்னது குழந்தைய கடத்தி வச்சுட்டு மிரட்டாளான்னு கோவிச்சிட்டு வராங்க. வந்துட்டு 2 கான்வர்சேஷன் நடக்குது. ஆமாம் ஏன் நீ வீட்டுக்கே வரல அப்படிங்கிறாங்க. அது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்படிலாம் நீ பேசக்கூடாது என்கிட்ட நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு என் பொண்ணு எங்கன்னு கேட்குறாங்க. நீ வந்ததுலேருந்து நீ இப்படி தான் பேசிகிட்டு இருக்க என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க இது உன்னோட பிளேஸ் உங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன் அவள் ஒரு பேஸ்டர் குழந்தைங்க பாரு அவள் பேஸ்டர் கிடையாது எனக்கு தெரியும் அவனுக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை அப்படி என்ன தான் இருக்கு அவன்கிட்ட உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் நான் தானே வளர்த்தேன் உன்னை நான் லவ் பண்ணுறேன் அது உனக்கு புரியலையா நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிழமை ப்ளூஸ் மாதிரி ஓவராக பேசுகிறான். நீ உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது இந்த ட்ராயிங் எனக்காக கொடுத்துட்டு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் அவன் கூட இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் ட்ராயிங் கூட விட்டுட்டேன் நீ ட்ராயிங் வரையப்போ எப்படி இருப்ப தெரியுமா அப்படியே உங்கள் அம்மா பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த கிழவனுக்கு அவங்க அம்மா மேலே க்ரஷ் போல் அதவே இவனையும் வச்சு சமாளிச்சுக்கலான்னு பார்க்குறான் போல் இந்த கிழவன். அதனால் பேசிகிட்டு இருக்கா அவங்க அம்மாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அதே பெயிண்டிங்கு உனக்கு நீ எனக்கு கொடுத்த பெயிண்டிங் வரையப்போ அப்படி உங்கள் அம்மா மாதிரியே இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் நீ பெயிண்டிங் பண்ணுறதே விட்ட எல்லாமே அவனால தானே நைட்டு எங்கே போகலான்னு கேட்டுட்ருக்க
இருக்கிறப்போ அவன் பையன் வந்துடுவா, அப்பா நேற்று அவள் என் கூட தான் இருந்தான்னு சொன்னா நம்ம ஹீரோயின் பாப்பா, உனக்கு எவ்வளோ தைரியம் உன் கூட இருந்தாளா? ஆமாப்பா என் கூட தான் இருந்தா. இப்போ அவளுக்கு என்ன, அவளோட சொத்து உங்களுக்கு தேவை, நம்ம கூட இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போ அவளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அப்போ அவள் இங்கே இருப்பா, அவள் கண்ட்ரோல் எல்லாம் உங்கள்கிட்ட தான் வரும்னு சொல்லி கேட்டோன்னே திரும்பி நேற்று இவன் கூட தான் இருந்தேன்னு இடத்துக்கு ஆமான்னா அவனுக்கு பலார ஒரு அடி. இனிமேல் நீங்கள் விட்டுவிட்டு எங்கேயும் போகக்கூடாது, உங்கள் 2 பேருக்கு நான் சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன், உங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் இவ எங்கிட்டு போகிறான்னு பார்க்குறேன் பாரு அப்படின்னு அவரும் கோவமாக கத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்கள மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆளை வர சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. அவளும் வந்திருக்கா. இவளை பார்த்துட்டு இவ எதுக்கு இங்கே இருக்கா, இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இவனோட ஃபினான்சியா அப்படிங்கிறா. என்னது இவளோட ஃபினான்சியா? ஆமாம் சரி ஓல்டு மேன் உன்னை கூப்பிட்ருக்காரு, போய் அவரை பாரு அப்படின்னு ச்சே அப்படின்ட்டு அவளும் போகிறா. நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்ருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் இந்த பாருக்கு வந்து பார்க்குறாரு. பாரில் வந்து அவளை காணோன்னு சொல்கிறாங்க. அவனை தேட அனுப்புன அந்த ஆள் வந்து அவங்கள எங்கே தேடி போயிட்ட மேடம் கிடைக்கல, ஆனால் இந்த பார் வந்து மேடம் வளர்த்துன அப்பாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. ஹோ லீவ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு லீவ் ஃபேமிலியோட தான் அந்த பொண்ணு நிச்சயமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ அவங்க நம்ம இந்த டாக்டர் தாத்தா வந்து அவளை பிடிச்சி அடிச்சிட்ருக்காரு. உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த வந்து காட்ஃபாதர் இவர் தத்தெடுத்து வளர்த்துறாரு, இது ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்த்துனா இவனுக்கு என்னோட பிளான் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இவர் தான் பிளான் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணியிருக்க அனுப்பியிருக்காரு. அவனும் ஒன்று இருந்துன்னு தெரிஞ்சுக்கப்புறம் அனுப்பியிருக்காரு. அவள் ஒரு ஒரு பிச்சு அவளுக்கு எதுவுமே தெரியல, அவனால தான் லூ வந்து பண்ணிட்டு அவன் வந்து அவன் மேலே ரொம்ப பைத்தியமாக ஒன்றுமே பண்ணணும்னு கத்திட்டு இருக்கிறப்போ திரும்ப அடிக்கிறாரு. அவளை பற்றி நீ பேசாத, அவளை பற்றி பேசினா புதுசாக தயாரித்திருக்க மருந்து உன் மேலே இன்செக்ட் பண்ணின்னு சொல்லி கோம கத்துறாரு. இவளுக்கு அவள் நினச்சி இன்னும் கோவம் இல்லை, உன்னோட தாண்டி எல்லாருமே நீ இப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு அவளும் கத்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவையும் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே வராங்க. அம்மா இங்கே எதுக்கு வந்தோம், உன்னோட நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணதாண்டா வந்தோம், நீ இப்படி சொல்லிட்ட, என் பேத்தி கண்ணில் காமிக்க மாட்டேங்கிற, ஒழுங்கு என் பேத்தி எப்படி கண்ணில் காமிப்பா, அம்மா முதல்ல அவங்க அம்மா கூட பேசணும், அப்புறம் தான் இன்னும் பண்ணி தொலைடா, என் பேத்தியில் தூக்கிட்டு வந்துட்டா, நம்ம கேங்ஸ்டராக கடத்திருக்கு, நீ கம்முனுவாமா அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த டாக்டர் இருக்கான், லீவ் ஃபேமிலியாமல் அந்த பொண்ணு இருக்குது. நீங்கள் ஏன் மேரேஜை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இந்த இது பிடிக்கல, நம்ம மேரேஜை கேன்சல் பண்ணிடுவோம், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, பணம் சொத்து காம்படிஷனாக எது வேணால் வாங்கிக்கலான்னு அவள் பேச வரப்போ நீ ரொம்ப பேசாத, எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, நீ பேசவே கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே அப்புறம் நம்ம தாத்தா வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேரேஜுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அதே இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, யோசிச்சு பாருங்க, 2 பேருக்கு நல்ல பசங்க செட் ஆகும், இதெல்லாம் நீ பேசாத, எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை, அதை பற்றி நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கவு திறக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாங்கல்ல அவனும் வராங்க, கையை பிடிச்சிட்டே வராங்க. நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இவங்க வராங்கன்னு சொல்லி யோசிக்கிறப்ப அவங்களெல்லாம் உட்கார வைக்கிறாங்க. இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, இது என் பொண்ணு, இது வந்து என்னோட பையன் லீ, இது வந்து என்னோட மருமக ஷேன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுது, என்னது மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாங்க. மாமியார் அந்த பொண்ணு உத்து பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஷென் நீயா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அம்மா அந்த பேச்சு இந்த கேன்சல் பண்ணி ஏதாகணும், அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ லவ் வந்து உங்களுக்கு சாதாரண மேட்டர் தெரிஞ்சு அவள் சொல்கிறா, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவர்த்த கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு இந்த எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்போ நம்ம ஹீரோ பார்வையில் நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்குது. அந்த தாத்தா தானே சொல்கிறாரு, எம நீ மருமக தானே, நீயே சொல்லு, அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணுன்னு அவளை கோத்துட்டு பார்த்தா அவள் என்ன பண்ணுறா, உடனே எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஃபீலிங் வெளில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன வெளியே போயிடுறா. நான் அவங்க கொஞ்சம் தனியாக பேசணும்னு ஹீரோட அம்மா வந்து அந்த கிளம்பிட்ட சொன்னாலும் எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. இது வெளியே போனதை பார்த்து நம்ம ஹீரோ பின்னாடியே போயிடுறாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் என்னென்னா, நீ யார் என்னன்னு தெரியும், ஷென் ஃபேமிலி பொண்ணை கூட கூப்பிட்டு வச்சுட்டு நீ வந்து அவளை உன் பக்கமே நிறுத்தி வச்சுட்டே கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அவங்களது குடும்பம் புருஷன் 2 பேரும் செத்து போனது கார் ஆக்சிடென்ட் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அது நீ பண்ண ஆக்சிடென்ட் எனக்கு அப்போதான் தெரியும், அதை ரிப்போர்ட்டர்கிட்ட இருந்து கூட நீ மறைச்சிட்டேங்கிறப்போ நம்ம ஹீரோ அங்கே போய் பார்த்துட்டாரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், 7 வருஷம் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஐ லவ் யூ, எதேத்துலேருந்து நான் லவ் பண்ணுறேன், என்னை திரும்ப எதை டார்ச்சர் பண்ணாத, என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கேட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் அவர் முகத்தை பார்த்து திரும்ப கிஸ் பண்ணிட்டு உன்னை நம்புகிறேன், என்னை பற்றி சொல்கிறேன்ட்டு அவர் உண்மை சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாறி உண்மை சொல்கிறது வருது. அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா தான் ஷென் ஃபேமிலி, அவங்க ஃபுட் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க, அந்த திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபுட்டில் வந்து கேன்சர் ட்ரக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அன்றைக்கி மொத்த குடும்பம் தெருவுக்கு வந்துடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதில் அவங்க செத்தும் போயிட்டாங்க. நான் ரோட்டில் தனியாக அழுதுகிட்டே நின்னேன். அதுக்கப்புறம் இவர் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உடம்பு சரியாமல் இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பா அம்மா கொலை பண்ணது இவன் தான், என் உடம்புல ட்ராக் பண்ணி மருந்துச்சது இவன் தான்.
அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த அம்மாவும் சொல்லுது, அந்த ஃபேக்ட்ரியில் ட்ரக்ஸு கண்டுபிடிச்சி ஃபேக்ட்ரியில் வந்து அந்த ட்ரக்ஸு கிடையாது, உன்னோட லேபில் தான் அந்த ட்ரக்ஸு கண்டுபிடிச்சி நீ எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிட்ட. கடைசியில் அவங்க ஃபுட் ஃபேக்ட்ரிக்கே போகாமல் அதில் ட்ரக்ஸ் தானே ஏமாற்றி அவங்கள வெளியே வந்தவங்கள கார் ஆக்சிடென்ட் பண்ணது நீ தானே எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னா அவனுக்கு அப்படியே பயத்தில் வேர்த்தெல்லாம் கொட்டுது. 2 பேரும் அவனுமே சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, நீ வந்து என்ன வேணால் பண்ணது ரொம்ப டேஞ்சர் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தான் ரிவெஞ்ச் எடுப்பேன், நீ தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாமே செஞ்சுட்டேன், எவிடன்ஸ் கூட செயின் ரியாக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நம்ம குழந்தை அவகிட்ட இருக்குது, அதை வந்து காப்பாற்றணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு சரிம்மா என்னோட பேர் என்னோடய புகழ் எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கோ, என்னோட என்ன ஹெல்ப் பண்ணல என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த அவங்க பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நம்ம அந்த ஹீரோவோட அந்த ஆள் இருக்குல்ல அவன் தான் தேடிட்டு வரா, பார்த்தா அவங்கள காணோம், எல்லா பக்கம் தேடுறா. அவங்க 2 பேரும் எஸ் ஆகிட்டாங்க, நீ பார்த்தியான்னு கேட்டதுக்கு இல்லை நான் பார்க்கல, என்னோட ஃபினான்ஷியல் பற்றி தப்பாக பேசுறதுக்கு உன்ன மாதிரி பறந்து விருந்த மனசு எனக்கு இல்லைப்பா, உன் ஃபினான்ஷியல் நான் கூட அனுப்பி வச்சுட்டுன்னு சொல்லி திட்டினோன்னே ஃப்ரெண்ட் அமைதியாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் ரூமாக போய் தேடுறாங்க. இன்னொரு ரூமுக்குள்ளே மட்டும் ஆள் இருக்க மாதிரி தோணுது. அங்கே மட்டும் போக விடாமல் தடுத்து வச்சுட்டு இவன் என்ன பண்ண எல்லா ரூம்லையும் தேடி போயிட்டு காணான்னு சொல்கிறா. அப்போ அவங்க போய் அந்த அப்பாட்ட சொன்னோன்னே அவனா பலார்னு அரைகிறான். இதே வேலை தான் என்னோட இத்தனை வருஷம் அவன் மேலே இருக்கிற கோவத்தை இவன் மேலே காமிக்கிறேன், என்னோட இத்தனை வருஷம் கணவன் கெடுத்து குட்டிச்சவாயிட்டு ஒன்று இல்லைன்னு பண்ண அடி அடிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த ரூம் இருக்கிறத இவன் பார்த்துட்டு அந்த ரூமில் பார்த்தா அவன் மட்டும் தான் இருக்கா. அவன் வந்து பார்த்தா அவள் போயிட்டான்னு சொல்லி சொன்னோன்னே இவன் திரும்ப அவளை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாரு. இவன் அடிக்கிறதா 2 பேர் பார்க்குறாங்க. இவங்க பார்த்தோன்னே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவன் தனியாக சிக்கிட்டா. தனியாக போய் அந்த ரூமில் வச்சு டாக்டர் கோட்டில் போட்டிருக்காரு. அவள் வந்து உள்ளே வந்து காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு, இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், எப்படியாவது அவனை என் பக்கம் நான் இழுத்துக்கிறேன், எல்லாம் அந்த ஷென்னானது அவளை மட்டும் என் லைஃப்லேருந்து மூவ் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் எப்படியாவது அவனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க, அவன் சுற்றிலாம் நமக்கு தான் வந்துடும் ப்ளீஸ் டாடின்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு கோவதாச்சு, நீ இந்த உலகத்திலே உன்னை நான் வளர்த்ததை பெரிய எனக்கு தப்பாக போச்சு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ, உன்னை இவ்வளோ நாள் வளர்த்துனது தப்பு தேவையில்லாத வேலை, ப்ளீஸ்ப்பா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பான்னு கெஞ்சரா. உனக்கு ஒரு சான்ஸ் தானே கொடுக்குறேன்ட்டு ஒரு மருந்துட்டு இருந்து இந்த முழுங்கிறதுக்கு இல்லைப்பா வேண்டாப்பா என்ன உயிரோட விட்டுருங்கன்னு கெஞ்சரா. அதில் முடியாண்டு இந்த மருந்தை வாய்க்குள்ள போட்டு தண்ணி குடிச்சு டார்ச்சர் பண்ணி அடிக்கிறான். இது வந்து கேன்சர் ட்ரக், இன்னும் 15 நாள் நீ நல்லா இருப்பேன், 15 நாளுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு சரியாமல் போயிடும், இதுக்கு ஆன்டி ட்ரக்ஸ் கூட கண்டுபிடிக்கல, நீ இப்படியே சாகு, நீ எல்லாம் சாகதான் லாய்க்குன்னு சொல்லிட்டு அடித்து குணப்படுத்தி விட்டுறான். அவளை அடித்து கொடுமைப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம கீழே நம்ம ஹீரோ வந்துட்டான்னு சொல்லி சொல்கிறோன்னா அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோன்னே, வாங்க இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப கடினமானவராக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னோட குழந்தை எங்கே, உங்களோட குழந்தை எனக்கு எப்படி தெரியும், ஷென்லு தான் என்னோட குழந்தை, அவள் எங்கே, என்னது அவங்க குழந்தையா, அவள் என் குழந்தைன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக அவள் எங்கே இருக்கான்னு சொல்லுறதுக்கு, இல்லையே எனக்கு அதை பற்றி தெரியாதே, நீங்கள் அத்துமீறி வந்து நுழைஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிருந்தே நான் போலீஸுக்கு கூப்பிடுவேனதுக்கு போலீஸுக்கு கூப்பிட்டு இங்கே பாரு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு, அவள் எனக்கும் ஷென்லுக்கும் பிறந்த குழந்தை, ஒழுங்காக அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஷீட் அப்படியே கீழே போட்டுருவான். யோசிச்சுட்டு இருப்பேன், அவள் எங்கே இருக்கான்னு எனக்குலாம் தெரியாது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன்னா ஒரு அக்ரிமெண்ட்டு கொடுப்பா, இந்த அக்ரிமெண்ட்டு இந்த ப்ராஜெக்ட்காகத்தான் நீ காத்துட்டு இருந்தேன், இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கொடுத்துறேன், நம்ம சைன் பண்ணிடலாம், என் குழந்தை எனக்கு வேணுன்றதுக்கு அப்படியா சூப்பர் அப்படின்ட்டு அவங்கள வர சொல்ல அந்த குழந்தைய கூப்பிட்டு வர, பாப்பா இதை உங்கள் அப்பான்னொன்னே டேடின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கட்டி பிடிச்சிக்குது, அவனும் கட்டி பிடிச்சிக்கிறான். ஓகே கிடைச்சாச்சும் நீ கூப்பிட்டு போங்கிறதுக்கு, குழந்தை மட்டும் இல்லை குழந்தையோட அம்மாவும் எனக்கு வேணும், அவளும் என் கூட வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி. அங்கே இந்த 2 பேருக்கு அதிர்ச்சி. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவள் என் மகனுக்கு நானும் கல்யாணம் பண்ணாமல் பேசி வச்சுருக்கேன், நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சினதுக்கு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இன்னும் கல்யாணம் முடியலையே, அவள் என் பொண்டாட்டி என் குழந்தையோட அம்மா ஒழுங்காக அனுப்புனதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் உங்கள்கிட்ட வர முடியாது, நீ குழந்தைய வேணா கூப்பிட்டு போனதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. ப்ளீஸ் கூப்பிட்டு போகணும் கண்ணால் சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இப்படியே போவ நீ நினச்சிக்காதன்ட்டு அவர் கோமா கத்திட்டு போகிறாரு. அவனுக்கு வந்து சிரிப்பு தான் அந்த வில்லனுக்கு, இருந்தாலும் அவளை தனியாக கூப்பிட்டு போய் அடித்து அவன் இங்கே வர்றது நீ சொல்ல வேற, குழந்தைய கூப்பிட்டு போயிட்டேன்னு சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு திரும்ப கணத்தில் அடித்து, உங்கள் அப்பா அம்மா கொண்ட எனக்கு ரொம்ப நாள் ஆகாது உன்னை கொல்றதுக்கு, ஒழுங்காக நான் சொல்கிற பேச்சு கேட்டு நீ இருந்தீங்கன்னா நல்லது, கொஞ்சம் விட்டா அவங்க கூட தப்பிச்சு போயிருப்பு, இல்லை நீ உன்னை தப்பிச்சு போகாமல் எப்படி பிடிச்சி வச்சேன் பத்தியா, நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்க போகிற, நீ கல்யாணம் பண்ணி என் கூடயே நீ சாகு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த டாக்டரோட பையன் வந்து அந்த பொண்ணை போய் பார்க்க போனான், தங்கச்சி தானே, அவள் வந்து முடியாமல் கிடைக்கிறான்.
அப்பா ஒரு அரக்கன் பிச்சு, அவன் வந்து மனுஷத்தன்மை இல்லை, எப்படி நம்ம பண்ணிட்டான் பார்த்தியானதுக்கு. ஆமாம் எனக்கு தெரியும், அவனுங்களை மனுஷனாக கூட மதிக்க மாட்டான், அவர் பையனை கூட மனுஷனாக மதிச்சதில்லை, உனக்கு ஒரு ஆப்ஷன் தர ஓகேவான்னு கேட்டதுக்கு அவங்களே பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்த கல்யாண நாள் அங்கே எல்லோரும் வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களாம் பாராட்டுறாங்க, இவர் பார்த்திங்களா ஷின் ஃபேமிலி வந்து அவ்வளோ மோசமான ஃபேமிலி தெரிஞ்சும் பற்றி கவலைப்படாமல் அந்த அனாதை பொண்ணை வந்து அப்போவே தத்தெடுத்து இப்போ தன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் புகழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அழகாக மேக்கப் பண்ணிட்டு வரா. அதை பார்த்துட்டு அங்கே தான் பேச, அப்படி பாருங்களேன் ஷினோட வந்து அவங்களோட அம்மா மாதிரியே இருக்கா, அப்படியே அவங்களே திரும்ப வந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு அங்கே இருக்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு அதை பார்த்தோன்னா பல்ப்பு மூஞ்சியில் எரியுது, அப்படியே புன்னகை மூலியமாக வராங்க, அப்படியே கிட்ட மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. நீ வந்துட்டியா, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படிலாம் சொல்கிறான். அப்புறம் பார்த்தா சார் இன்னும் நம்ம தம்பியை காணோம், எங்கள் தேடி பார்த்தா கிடைக்கலன்றதுக்கு சரி அனௌன்ஸ் பண்ணுவான்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன சார் பண்ணுறது, பையனுக்கு பதிலாக நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சார், இல்லை அவனுக்கு பதிலாக நான் பண்ணுறேன், இவன் மருமக தான் சொன்னோன்னே அவள் வந்து கூப்பிட்றான். மேடையில் போய் நின்ட்டாங்க. அவன் வந்து கேட்குறான், சட்டப்படி உலகப்படி நியாயப்படி தர்மப்படி கல்யாணம் பண்ண சம்மந்தமாக சொல்லி கேட்குறப்ப சம்மதம் சொல்லிடுறான். அந்தவங்களாம் நின்று மேடையில் நின்னக்கப்புறமே இது என்ன புதுசாக இருக்குது, இந்த மாதிரி கல்யாணத்தை நான் பார்த்தே இல்லையே, பையனுக்கு பதிலாக பையனோட அப்பா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறவர் நம்ம ஹீரோ வந்துடுவார். ஹீரோ என்ட்ரி ஆகிட்டார், உள்ளே வந்தோன்னு நேராக உள்ளே வந்து நிற்கிறாரு. அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமா, அவள் என் பொண்டாட்டி, என் குழந்தைகளுக்கு அம்மா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா, ஆமாம் உன் பையன் எங்கே, பையனுக்கு பதிலாக இங்கே நின்றுருக்கிறதுக்கு இதெல்லாம் உன் வேலை தானா, கல்யாணத்தில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா, அவளை என் பையன் தான் கல்யாணம் பண்ண ஒழுங்காக இருந்து போனதுக்கு உன் பையனா, அது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து 2 பேர் வருவாங்க. சொல்லுவா, உன்னோட முகத்தெரிய கிழிக்க தான் நான் வந்திருக்கேன், இவனோட வளர்ப்பு பொண்ணுனா இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், இவன் கேன்சர் ட்ரக்ஸை தயாரிச்சிட்ருக்கான், அது மக்களுக்கு கொடுத்து மக்களை எளியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் நல்லவனே இல்லை, ஒரு கேடு கெட்டவன் சொல்கிறதுக்கு ஏன் போய் சொல்லாத, உன்னை சோறு போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு இப்படி பண்ணுறேன்ட்டு அப்பவும் கத்துறா. சரி அவள் வந்து பைத்தியக்காரி, அவளை இது பண்ணாதேன்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கிறப்போ, சரி அவள் தான் பைத்தியக்காரி, நான் உன் பையன் தானே, நீ இப்படி பட்டவன் தானே எனக்கு தெரிஞ்சு, அதுக்காக தான் நானே சாட்சியில் வந்திருக்கிறதுக்கு ஏன் சோத்தை தின்னுட்டு என் கூட வளர்ந்துட்டு எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறீங்களா, நீங்கள் 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அங்கே இருந்தவங்களாம் இவன் இப்படிப்பட்டவனா இப்படி கோவப்படுறான், அப்போ கண்டிப்பாக இவன் அப்படியே தான் இருக்கும், இவன் சரியான கிளியராக இருப்பான் போலயே, ட்ரக்ஸு அது கேன்சரை உருவாக்குற ட்ரக்ஸை கண்டுபிடிச்சிருக்கான எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ, எல்லாம் உன்னால தான், நீ ஒழுங்காக போறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறப்போ, அவங்க சொல்கிற நம்ப மாட்டேன், நான் சொல்கிறத நம்ப வேலை அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்து நிற்கிறாங்க, எல்லாம் உன்னோட வேலை தானா, நீ தான் இவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி வர சொல்லி நம்ம கத்துறான். உன்னை பற்றி சொல்லத்தானே நான் வந்தேன், இங்கே பாருங்கள் இவனோட லேபில் தான் இவன் கேன்சர் ட்ரக்ஸை கண்டுபிடிச்சான், அதை சென் ஃபேமிலியில் வச்சு அவங்கள மாட்ட வச்சு அவங்க காரை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணது இவன் தான், கடைசியில் அந்த பொண்ணையும் தத்தெடுத்து அவங்க சொத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு கோவம் வந்துருச்சு, எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களா, எல்லாம் ஏமாத்திட்டீங்களா, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, என்ன ஆதாரத்தை வச்சு பேசுகிறீங்க, இவங்களாம் பொய் சொல்கிறாங்க, என்னை ஏமாற்ற பார்த்துறாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரம் உனக்கு போதும்ல அப்படின்னா லூ அப்படின்னு நம்ம ஹஸ்பண்டை பார்த்தோன்னே அவர் வீடியோ போடுறா அப்படிங்கிறாங்க. இது ஓகே பாஸ் அப்படி அவனும் சந்தோஷமாக வீடியோ போடுறான். பார்த்தா அவளுக்கு வந்து அந்த மாத்திரை ட்ரக்ஸ் கொடுத்ததுக்கு டார்ச்சர் பண்ணுவான்ல அந்த வீடியோ ஓடுது. இல்லை இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஏமாற்ற வேலை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அடித்து பேசிகிட்டு இருப்பானா, நாளைக்கு நீ போக முடியாதுன்னு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அந்த வீடியோ வருது. இதெல்லாம் பார்த்துட்டு பொய் சொல்கிறா இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ, எங்கள் அப்பா அம்மாவை கொன்னுட்டு நான் இத்தனை வருஷம் நான் ஏமாற்றி இது பண்ணியிருக்கில்ல, அதுக்குண்டான தண்டனை தான் இது, உனக்கு இதெல்லாம் வந்து தேவைதா, நீ அனுபவிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, எல்லாத்துக்கும் நீ தாண்டிக்காரு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்து வரப்போ நம்ம ஹீரோ தட்டி விட்டுருவாரு. அவனை பிடிச்சிட்டு ஜெயிலுக்கு போடுங்கன்னு மாமியார் சொன்னோன்னே அவனை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ வா நம்ம வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு போவார். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு இருந்து நிறுத்திட்டு, ஹலோ எனக்கு நிச்சயமான பொண்ணு இருக்குது, நீ ஒரு ஒரு அரகண்ட் உனக்கு தேவையானதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு இந்த அரகண்ட் போய் இருந்தால் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா சீக்கிரம் வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் குழந்தைய வந்து அம்மாட்டையும் விட்டு போட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி அந்த இடத்துல போய் ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதே டைமில் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஒய்ஃப் இருப்பான்னு பார்க்குறப்போ அடுத்திருக்கா திரும்ப கட்டி பிடிச்சி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 2-3 மாதமாக அங்கே தான் இருக்காங்க. அந்த குழந்தை போய் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அந்த பாட்டி சந்தோஷமாக படுது, யோ என் பையனை மாதிரியே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சறாங்க. ஓகே பாட்டி மீட்டிங் முடிஞ்சு எனக்கு ஸ்கூல் போக டைம் ஆச்சு போகலாமான்னு கேட்குறதுக்கு போகலாம் சொல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க சாப்பிட்ருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இங்கே இருக்கிறது, குழந்தைய விட்டு போட்டு இப்படி பேக்கில் வந்து நம்ம ஹனிமூனுக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் தப்பு இல்லையா,
குழந்தை செயலை பற்றி எதுவுமே தப்பு இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு, சரி உன் பாரடி எடுத்து நடத்த போறியா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, அது லூ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ், அதனால் எல்லாமே நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. உடனே போய் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணால் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு திரும்ப வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஐயோ திரும்ப குழந்தையா என்ஜாய் பண்ண முடியாத 2 பேருக்கும் ஒரே சோகம். இதோட இந்த ட்ராமா முடிஞ்சுதுங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. அடுத்த வேறொரு ட்ராமாவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.